சிறு வயதிலேயே தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு குழந்தை வளர்ந்து வாலிபனாகி மணக்கோலம் காண வேண்டிய வயதில் சந்தித்தது மரணக்கோலம். ஆம், காக்கி உடைதரித்த மனித மிருகங்களால் தன் உடன்பிறந்த தம்பியின் கண் முன்னே கொடூரமாக தாக்கப்பட்டு மிளகாய் பொடி கலந்த தண்ணீர் வாயில் ஊற்றப்பட்டு உள்ளுறுப்புகளில் இரத்தம் கசிந்து கல்லீரல் வெடித்துச் சிதறி இப்படி ஒரு கொடூர மரணத்தை தழுவுவோம் என்று அந்த இளைஞன் கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டான். காக்கிகளின் கொடூர பசிக்கு மீண்டும் ஒரு அப்பாவி உயிர் பலியாகியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து நாம் ஆய்வு மேற்கொண்ட போது நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. நகை காணாமல் போனதாக புகார் அளித்தவரின் பின்னணியை ஆய்வு செய்தபோது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்தன. உண்மையிலேயே நகை திருட்டுக்காகத்தான் இந்த கொடூர கொலை நடைபெற்றதா அல்லது புகார் அளித்தவரின் ஈகோ காரணமாக இந்த கொலை நடத்தப்பட்டதா என கேள்விகள் எழுகின்றன. எந்த ஊடகத்திலும் வெளிவராத பிரத்யேக படங்கள் மற்றும் செய்திகள் இதோ உங்கள் முன். நகை காணாமல் போனதாக புகார் அளித்தவரின் பின்னணியை பார்ப்பதற்கு முன் நடந்த சம்பவத்தை பற்றி சுருக்கமாக பார்த்து விடுவோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. இங்கு அஜித்குமார் என்ற 27 வயது இளைஞர் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஜூன் 27ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா தனது தாயார் சிவகாமியுடன் கோயிலுக்கு வந்துள்ளார். சிவகாமிக்கு நடப்பதில் சிரமம் உள்ளதால் கோவில் காவலாளியான அஜித்குமார் சக்கர நாற்காலியை எடுத்து வந்து உதவி செய்துள்ளார். அப்போது நிகிதா காரை ஓரமாக பார்க்கிங் செய்யுமாறு அஜித்குமாரிடம் கார் சாவியை கொடுத்துள்ளார். அஜித்குமார் தனக்கு கார் ஓட்ட தெரியாததால் தனது நண்பரை அழைத்து நிகிதாவின் காரை பார்க் செய்துள்ளார். கோயிலில் வழிபாடு முடித்த பின்னர் சிவகாமி மற்றும் நிகிதா ஆகியோர் காரில் ஏறிய போது காரின் பின்னிருக்கையில் உள்ள பையில் வைக்கப்பட்டிருந்த 9.5 பவுன் நகைகள் காணாமல் போயிருந்தன. இது குறித்து திருப்புவனம் போலீசாரிடம் புகார் அளித்தார். அஜித்குமார் உள்ளிட்ட 5 பேரை பிடித்த போலீசார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்துள்ளனர். அன்று இரவு 9 மணி அளவில் 5 கிரைம் பிரான்ச் போலீசார் அஜித்குமாரை மட்டும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று விடிய விடிய அடித்து உதைத்து விசாரித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் போலீசாரின் கொடூர தாக்குதலை சமாளிக்க முடியாத அஜித்குமார் கோயிலின் அருகே உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்பகுதியில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் நகையை மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அஜித்குமாரை ஒரு டெம்போவில் ஏற்றிக்கொண்டு உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற போலீசார் நகையை மறைத்து வைத்த இடத்தை காட்டச் சொல்லி கேட்டுள்ளனர். போலீசாரின் தாக்குதலிலிருந்து தப்பிக்கவே மாட்டுக் கொட்டகையில் நகையை மறைத்து வைத்ததாக பொய் சொன்னேன் என அஜித்குமார் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் மாட்டுக் கொட்டகையில் வைத்தே அஜித்குமாரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். அஜித்குமாரை அடித்து கொலை செய்த கிரைம் பிரான்ச் போலீசார் 5 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுடன் திருப்புவனம் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நகையை பறிகொடுத்ததாக கூறப்படும் நிகிதா ஜூன் 27ஆம் தேதி இரவு ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் பொழுது தன்னுடைய அடையாளம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக முகத்தை துணியால் மறைத்தவாறு பேட்டியளித்திருந்தார். பொதுவாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் தங்களின் அடையாளம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு பேட்டியளிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் நகையை பறிகொடுத்தவர் எதற்காக தன்னுடைய அடையாளத்தை மறைக்க வேண்டும் என்ற சந்தேகம் நம்முள் எழுந்தது. அதனால்தான் நிகிதா குறித்த விசாரணையில் இறங்கினோம். அவரின் முழு அடையாளத்தையும் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தியுள்ளோம். இதுவரை எந்த செய்தி ஊடகத்திலும் வெளிவராத நிகிதாவின் படத்தை நாம் முதன்முதலாக வெளியிடுகிறோம். இந்த புகைப்படத்தில் காண்பவர்தான் நிகிதா. இவர்தான் கோயில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்தவர். இப்போது நிகிதா ஜூன் 27ஆம் தேதி இரவு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் முன்னுக்கு பின் முரணாக கூறியுள்ள விடயங்களை ஒவ்வொன்றாக காண்போம். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம்.
இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காம வச்ச நகையோடு அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். அவர் சொல்வதிலிருந்து வீட்டிலிருந்து கிளம்பி நேராக மடப்புறம் கோவிலுக்கு வருவது அவர்களுடைய திட்டம் கிடையாது. ஸ்கேன் எடுப்பதற்காகத்தான் வீட்டிலிருந்து கிளம்பியுள்ளனர். ஸ்கேன் எடுப்பதற்காக நகைகளை கழட்டி பையில் வைத்த பின்பு மடப்புறம் காளியம்மனை தரிசித்த பிறகே ஸ்கேன் எடுக்க ஒத்துக்கொள்வேன் என நிகிதாவின் தாயார் சிவகாமி கூறியதால் கோவிலுக்கு வந்துள்ளனர். இங்கு நாம் எழுப்பும் கேள்வி, நிகிதாவும் அவரது தாயார் சிவகாமியும் வீட்டிலிருந்து எப்போது கிளம்பினர்? காலை 9 மணிக்கு மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு அவர்கள் வந்துள்ளனர். நிகிதாவின் வீடு அமைந்துள்ள திருமங்கலம் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றதாக வைத்துக்கொண்டால் அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடப்புறம் கோயிலுக்கு வருவதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும். ஒருவேளை மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றதாக வைத்துக்கொண்டாலும் திருமங்கலத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரைக்கு செல்வதற்கு சுமார் 45 நிமிடங்களும், அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடப்புறம் கோயிலுக்கு வருவதற்கு சுமார் 30 நிமிடங்களும் ஆகும். இதன் அடிப்படையில் கணக்கிட்டால் அவர்கள் ஸ்கேன் எடுப்பதற்காக காலை 7:30 மணியிலிருந்து 8 மணிக்குள் வந்திருக்க வேண்டும். ஜூன் 27ஆம் தேதி காலையில் அவர்கள் உண்மையிலேயே மருத்துவமனைக்கு சென்றார்களா? எந்த மருத்துவமனைக்கு சென்றார்கள்? மருத்துவமனைக்கு சென்ற பிறகுதான் நகைகளை கழற்றி பையில் வைத்தார்களா என்பதை அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை கொண்டு ஆராய வேண்டும். அப்போதுதான் நிகிதா உண்மையை சொல்கிறாரா அல்லது பொய் சொல்கிறாரா என்பது தெரிய வரும். ஏனென்றால் நாம் விசாரித்து அறிந்த தகவல்களின் அடிப்படையில் சர்க்கர நாற்காலியை எடுத்து வந்து தந்ததற்கு அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டதால் நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், அதனால் ஆத்திரமடைந்த நிகிதா, நான் யார் தெரியுமா, என்னிடமே பணம் கேட்டு சண்டை போடுகிறாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அங்கிருந்து கோபத்துடன் கிளம்பி சென்றதாகவும், அதன் பிறகே சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து காரின் பின் சீட்டில் இருந்த நகை மாயமாகிவிட்டதாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் நேரடியாக வீட்டிலிருந்து கோயிலுக்கு வந்ததாக வைத்து கொண்டாலும் நகைகளை அணிந்து கொள்ளாமல் ஏன் பையில் வைத்து எடுத்து வந்தார்கள்? நகைகளை கழற்றி வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்திருக்கலாமே என்ற கேள்வி எழுகிறது. பேட்டியின் தொடக்கத்தில் ஸ்கேன் எடுப்பதற்காக நகைகளை கழற்றி பையில் வைத்த பிறகு கோயிலுக்கு சென்று விட்டு தான் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று தாயார் கூறியதால் கோவிலுக்கு வந்ததாக நிகிதா கூறியிருந்தார். ஆனால் அந்த பேட்டியின் பின்பகுதியில் கோயிலிலிருந்து கிளம்பி சிறிது தூரம் சென்ற பிறகு தனது தாயிடம் நகை ஏதும் அணியாமல் மொட்டையாக இருக்கிறீர்கள், நகைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பின் சீட்டில் இருந்த பையில் தேடி பார்த்தபோது நகை மாயமாகிவிட்டதாக கூறியிருக்கிறார். இப்போ வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னா, நிகிதா ஏற்கனவே சொன்னது போல் மடப்புறம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு ஸ்கேன் எடுக்க செல்வதுதான் அவர்களது திட்டம் என்றால், கோயிலிலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் பாதி வழியில் தனது தாயாரிடம் ஏன் நகைகளை அணிந்து கொள்ளும்படி கூறினார். என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அஜித்குமார் தன்னிடம் கோவிலில் 5 ஊழியர்கள் இருப்பதாகவும் ஆளுக்கு 100 ரூபாய் வீதம் 500 ரூபாய் வேண்டும் என கேட்டதாகவும், ஆனால் நிகிதா 100 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக கூறியுள்ளார். நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த 100 ரூபாயை பெற்றுக்கொண்ட அஜித்குமார் தனது நண்பருக்கு ஃபோன் செய்து, மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, நான் வாங்கி கொண்டேன், உனக்கு ஜிபே பண்ணிவிடுறேன் என்று சொன்னதாகவும் தெரிவித்துள்ளார். இங்கு நாம் எழுப்பும் கேள்வி, அஜித்குமார் ஏமாற்றும் நபராக இருந்தால் 500 ரூபாயை பெற்றுக்கொண்டு 100 ரூபாய் மட்டுமே பெற்றதாக பொய் சொல்லியிருப்பாரே தவிர, 100 ரூபாயை பெற்றுக்கொண்டு நான் 500 ரூபாய் பெற்றுக்கொண்டேன், அதில் உனக்கு 100 ரூபாய் ஜிபேயில் அனுப்புகிறேன் என்று சொல்லி இருக்க மாட்டார்.
எந்த ஒரு முட்டாளும் இப்படி ஒரு பொய்யை சொல்ல மாட்டான். அஜித் குமார் நிகிதாவிடம் பணம் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை மறைப்பதற்காகவே இப்படி ஒரு மலுப்பலான பொய்யை நிகிதா கூறியுள்ளார். அஜித் குமார் கொலை வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட தலைமை அமர்வு நீதிபதி தலைமையில் நடைபெற்று வருகிறது. விசாரணை நீதிபதி அவர்கள் புகார்தாரரான நிகிதாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு நகை உண்மையிலேயே காணாமல் போனதா அல்லது அஜித் குமாரை பழிவாங்கும் நோக்கில் அவர் மீது திருட்டுப்பழியை சுமத்தினாரா என்பதை கண்டறிய வேண்டும். இப்போது நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா யார் என்ற பின்னணியை காண்போம். மதுரை திருமங்கலம் தாலுகா ஆலம்பட்டியைச் சேர்ந்தவர் நிகிதா. இவரின் தந்தை ஜெயபெருமாள் கோவையில் அரசு அதிகாரியாக பணிபுரிந்தவர். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். தற்போது தாயார் சிவகாமியுடன் வசித்து வருகிறார். செய்தி ஊடகங்களில் சொல்லப்படுவது போல் நிகிதா மருத்துவம் படித்த டாக்டர் கிடையாது. தாவர உடற்செயலியல் அதாவது பிளான்ட் பிசியாலஜியில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர். இதனால் இவரது பெயருக்கு முன்னால் டாக்டர் என குறிப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதனை தவறாக புரிந்து கொண்ட செய்தி ஊடகங்கள் நிகிதாவை மருத்துவர் என குறிப்பிட்டு வந்தன. நிகிதா தற்போது திண்டுக்கல் MV முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறை HODயாக பணியாற்றி வருகிறார். கடந்த 2011ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் செக்காவூரணி பகுதியைச் சேர்ந்த மொக்கமாயன் என்பவர் அளித்த புகாரில் 9/5/2011ஆம் தேதியில் 127/2011 எண் கொண்ட முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நிகிதாவின் தந்தை ஜெயபெருமாள், தாய் சிவகாமி அம்மாள், அண்ணன் JP கவியரசு, அண்ணி சுகதேவி, நிகிதா ஆகிய 5 பேரும் அன்றைய துணை முதலமைச்சர் ஸ்டாலினின் உதவியாளர் தங்களுக்கு மிகவும் நெருக்கம் என்றும் அரசு ஆசிரியர் மற்றும் VAO வேலை வாங்கி தருவதாக கூறி மொக்கமாயன் குடும்பத்தாரிடமிருந்து 16 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. நிகிதா குடும்பத்தினர் மொக்கமாயன் மட்டுமல்லாது பல்வேறு நபர்களிடமும் இதேபோல் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பணம் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. தன்னை ஒரு இந்துத்துவவாதியாக சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வரும் நிகிதா கடந்த ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருகன் மாநாட்டிலும் தனது தாயாருடன் கலந்து கொண்டுள்ளார். மோடி மற்றும் அண்ணாமலையின் புகழ் பாடும் பல செய்திகளையும் தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடி போப்பாண்டவரை சந்தித்த புகைப்படத்தை பதிவிட்டு மோடி என்னும் புனிதரை ஆரத்தழுவும் வாய்ப்பு பெற்றதில் போப் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் உரையை படிக்காமல் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த ஆளுநர் ரவிக்கு ஆதரவாகவும் ஃபயர் விட்டுள்ளார். உங்கள் குழந்தை இடதுசாரி ஆதரவாளராக மாறி சனாதன தர்மத்தை கேலி பேசினால் நீங்கள் ஒரு தோல்வியடைந்த பெற்றோராவீர். உலகிலேயே கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவதுதான். கோவிலுக்கு இந்துவாக போனால் மட்டும் போதாது, வாக்குச்சாவடிக்கும் இந்து உணர்வோடு போக வேண்டும் என்பன போன்ற பல அரிய கருத்துக்களை தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை விதித்த திமுக அரசையும் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களையும் விமர்சித்துள்ளார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை ஜோசப் விஜய் என குறிப்பிட்டு பொங்கி எழுந்துள்ளார். பெரியார் ஈவேரா அவர்களை மகாகவி பாரதியுடனும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடனும் ஒப்பிட்டும் பல்வேறு திராவிடக் கழக கருத்துக்கள் தொடர்பாகவும் கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை அமைப்பது குறித்தும் கடுமையாக விமர்சனம் செய்து பதிவிட்டுள்ளார். தான் ஒரு சத்திரிய பெண் என பெருமையுடன் கூறிக்கொள்ளும் நிகிதா இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் ஆகியோரையும் விட்டு வைக்கவில்லை. அரசு கல்லூரியில் பணிபுரிந்து வரும் அரசு ஊழியரான நிகிதா எந்த தைரியத்தில் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கட்சிக்கும் மதத்திற்கும் ஆதரவாகவும் மற்றவர்களை விமர்சித்தும் தைரியமாக கருத்துக்களை பதிவிட்டு வந்துள்ளார் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை ஒரு விலங்கின ஆர்வலராக வெளிப்படுத்தி கொள்ளும் நிகிதா அசைவ உணவு உண்ண வேண்டாம், நீங்கள் அவற்றை கொல்லும்போது அவை வலியால் துடிக்கும், வாயில்லா பிராணிகளை காப்பாற்றுங்கள் என பதிவிட்டு உள்ளதுதான் ஹைலைட். வாயில்லா பிராணிகளுக்கு வருத்தப்படும் நிகிதா
தன்னுடைய தொடர்புகளை பயன்படுத்தி அரசு அதிகாரத்தை கொண்டு ஒரு அப்பாவி இளைஞரை அடித்து கொலை செய்வதற்கு காரணமானதை என்னவென்று சொல்வது? அஜித்குமாரின் மரணம் ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது நீதியின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொரு குடிமகனின் நெஞ்சிலும் விழுந்த அடி. இந்த அநீதிக்கு நீதி கிடைக்குமா? இந்த சம்பவத்திற்கு பிறகாவது காவல்துறையில் மாற்றம் வருமா? காத்திருப்போம் நீதிக்காக.